பிரைஸ் தி லார்ட். பெரும்பாலும் இந்த கன்வென்ஷன் மீட்டிங் அப்படி இல்லைன்னா அநேக ஊழியர்கள் சேர்ந்து நடத்துகிற ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் மற்ற ஊழியர்களை அறிமுகப்படுத்தும் போது ஒரு பெரிய ஹைப் கொடுப்பாங்க, ரொம்ப உயர்த்துவாங்க. இவர் பெயர் இது, இவர் எந்த வேலை செய்து கொண்டிருந்தார், அப்படி இருக்கும்போது தேவன் அவரை ஊழியத்திற்கு அழைத்தார், அவர் அந்த அந்த அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு தேவனுடைய ஊழியத்திற்கு வந்தார் அப்படின்னு. இதை பார்க்கும்போது மற்ற கிறிஸ்தவர்களுக்குள்ள அழைப்பு பெற்றவர்களுக்குள்ள என்ன ஒரு காரியம் உருவாயிருதுன்னா, அப்போ நம்ம இப்படி நார்மல் நிலைமையிலே ஊழியத்துக்கு போக முடியாது போல, இந்த உலக லெவலில் ஒரு பெரிய உயர்வுக்கு வந்ததற்கு பின்பு தான் ஊழியம் செஞ்சால் இந்த உலகம் அங்கீகரிக்கும் போல இப்படின்னு பல சந்தேகங்கள், பல மாயை அவங்களுக்குள்ள புகுத்தப்படுது. இது வேதத்தின்படி உண்மையா பார்க்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு சீஷர்களை எப்படி அழைத்தார்? 16வது வசனத்தில் கலிலேயா கடற்கரையில் இயேசு நடந்துட்டு போயிருக்கும்போது அங்கே சீமோனை பார்க்குறார், அவருடைய சகோதரன் அந்திரேயாவையும் பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நார்மல் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ ஊழியம் செய்வதற்கு பெரிய படிப்பு தேவையில்லை, உலக பிரகாரமாக பெரிய ஸ்தானத்தில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்குள்ள ஒருவேளை அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்குமே, ஆனால் எடுத்து தூக்கி தூர போடுங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. உலக பிரகாரமாக பெரிய ஆசீர்வாதத்தில் இருந்துட்டு ஊழியத்திற்கு வரும்போது தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். அப்படி இல்லை, எந்த நிலைமையில இருக்கிறோமோ அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் போதுமானவர். நம்ம வேதத்தை எவ்வளவோ தியானிச்சிருக்கிறோம். தாவீது எப்படிப்பட்டவர்? ஆடுக்கு பின்னாக போனவரை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்களுடைய மனதை குழப்ப விடாதீங்க. உலக மனிதர்கள் உங்களுக்குள்ள தேவையில்லாத வீண் காரியங்களை விதைக்க அனுமதிச்சிடாதீங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.